அந்த நேரத்தில் யூதா முன்னே வந்தான். அவன் தாழ்மையுடன், என் ஆண்டவரே, தயவு செய்து உங்கள் அடியாருக்கு பேச அனுமதிதாரும், நீங்கள் பார்வோனுக்கு சமமானவர் என்று தொடங்கினான். தங்கள் தந்தையின் நிலைமையை அவன் நினைவூட்டினான். எங்களுக்கு முதுமையான தந்தை உண்டு, அவனுக்கு முதுமையில் பிறந்த இளைய மகன் உண்டு. அவனுடைய சகோதரன் மரித்தான், அவனோ தன் தாயின் ஒரே பிள்ளை. அவனை தந்தை மிகவும் நேசிக்கிறார் என்றான். அந்த இளைஞன் தந்தையை விட்டு பிரிய முடியாது என்று தாங்கள் முன்பே கூறியதையும் நினைவுபடுத்தினான். இவனுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் எங்கள் தந்தையின் நரைமுடி துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்கிவிடும் என்றான். பிறகு யூதா தன் மனதை முழுமையாக வெளிப்படுத்தினான். அந்த இளைஞனுக்கு பதிலாக நான் உத்தரவாதம் செய்தேன், அவனை திரும்ப கொண்டு வராவிட்டால் என்றென்றும் குற்றவாளியாக இருப்பேன் என்றான். அவன் தாழ்ந்து, தயவு செய்து இளைஞனுக்கு பதிலாக என்னை அடியானாக வைத்துக் கொள்ளுங்கள், அவன் தன் சகோதரர்களுடன் திரும்பட்டும் என்று வேண்டிக் கொண்டான். இளைஞன் இல்லாமல் என் தந்தையிடத்தில் நான் எப்படி போவேன்? என் தந்தைக்கு வரும் துயரத்தை நான் காண முடியாது என்று சொல்லி அழுதான். அந்த தருணத்தில் சகோதரர்களின் இதயம் மாறியிருப்பதை யோசேப்பு தெளிவாகக் கண்டான்.